இன்றைக்கு அண்ணா திமுக அமித்ஷா திமுக ஆகிட்டு தான். இதைத்தான் நம்ம தினம் தெளிவு பேசிட்டே இருக்கிறீங்க. திரு கனிமொழியுடைய அண்ணன் ஸ்டாலினும் அதான் பேசுறாரு, பிறகு உதயநிதியும் தான் பேசுறாரு, கனிமொழியும் தான் பேசுறாரு. வேற என்னதான் பேசுற சொல்லு. என்ன அம்சா என்ன பாகிஸ்தான்காரா? இந்திய நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க, அவர் போய் பார்ப்பது தவறா? பார்த்தா போதும் அதர்றாரு பதறாரு. ஏன்னா ஊழல் அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஊழலை போய் ஏதாவது போட்டு கொடுத்து தனக்கு ஆபத்து வந்து விடும் என்று அந்த பயத்தில் தான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வருது. திருமதி கனிமொழி அவர்களே, உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது, ஞாபகம் வைத்துட்டு பேசுங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் முடியல, இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அவர்களை நம்பி பேசி மீண்டும் திகார் ஜெயிலுக்கு போகாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எங்களுடைய தலைமை அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு 7 முறை சிறை செஞ்சிருக்கிறேன். நீங்க எதுக்கு சிறை சென்றீங்க? ஊழல் செஞ்சு சிறை சென்றீங்க. நாங்க போராட்டம் பண்ணி மக்களுக்காக போராட்டம் பண்ணி சிறை சென்றோம். உங்களுக்கு எங்களுக்கு அதுதான் வித்தியாசம். திருமலை கனிமொழி அவர்களே, நாவடக்கம் தேவை.